கட்சிக்காக தன்மானத்தை இழந்திருக்கேன். என் வீட்டை அடமானம் வச்சு இந்த நிகழ்ச்சி கட்சிக்காக நடத்தணும்னு நினைச்சேன். திமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசல் மற்றும் சாதிய பாகுபாடுகள்தான் அவமதிக்கப்படுவதாக கண்ணீர் சிந்தும் இவர்தான் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஓடாச்சேரி கிளைச் செயலாளர் RL ஜெய்சங்கர். திமுக மீது தீராத பற்றுக்கொண்ட இவர் ஸ்டாலினுக்காக திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு 108 நாள் விரதம் இருந்து 108 பால் குடத்துடன் செல்வதாகவும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காக தனது வீட்டையும் அடமானம் வைத்து பால் குடங்கள், பெண்களுக்கு சேலைகள், பேனர், மேடை என செலவு செய்தும் இருக்கிறார். முறைப்படி அழைப்புதல் அளித்து மாவட்ட செயலாளர் கௌதமன் மற்றும் தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் மகாகுமார் ஆகியோரிடம் முறைப்படி அனுமதி வாங்கியும் இருவரும் நலத்திட்ட உதவிக்கு வராமல் புறக்கணித்துள்ளனர். பட்டியலின சமுதாயம் என்ற ஒரே காரணத்திற்காக திமுக மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் தன்னை அவமதிப்பதாகவும் கண்ணீர் வடிக்கிறார். நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா 7.5 வருது, சனியம் பிடிச்சவன் வாரான், மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு. கோஷ்டி பூசல் எதுக்கெடுத்தாலும் கோஷ்டி பூசல். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் அரசியல் செய்யக்கூடாது. கோஷ்டி பூசல் உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர். சமூக நீதி ஆட்சி என ஸ்டாலின் மேடைக்கு மேடை வசனம் பேசி வரும் நிலையில் திமுக சாதிய பாகுபாடு உச்சத்தில் உள்ளது மீண்டும் நிரூபணமாகி உள்ளது. அதையும் அவரே கண்ணீர் மல்க கூறியுள்ளார். ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. ஜாதி இல்லையான்னு கேட்கிறாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாக்கா சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. ஜாதி இருக்கா இல்லையான்னு கேட்கிறாரு. நிர்வாகியிடம் எஸ்சியா என கேட்பது, கூட்டணி கட்சி தலைவரை பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர வைப்பது, நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என சிறிதும் கூச்சமின்றி கேட்பது, இதெல்லாம் திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது. சாதிய பாகுபாட்டின் உச்சத்தில் கட்சியை வைத்துக்கொண்டு மேடையில் சமூக நீதி பேசினால் போதுமா ஸ்டாலின் அவர்களே என கேட்கிறார்கள் பட்டியலின மக்கள். பட்டியலின மக்களின் தலைவன் என கூறிக்கொண்டு அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கே குரல் கொடுக்காத கூட்டணி கட்சி தலைவரும் சாதிய பாகுபாட்டை கட்சியில் வளர்த்து வரும் ஸ்டாலினும் திமுகவினரும் எப்படி அந்த மக்களிடம் ஓட்டு கேட்டு செல்வார்கள் என கேட்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள். உண்மையை யாராலும் எப்போதும் மறைக்க முடியாது. பல விளம்பரங்களுக்கு பின்னால் மறைக்கப்படும் திமுகவினரின் உண்மை முகம் நாளுக்கு நாள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தன் அத்தனை திருட்டுத்தனத்திற்கும் வரும் தேர்தலில் திமுக பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள்.